ஜும்மாவுரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் மனிதர்களையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் திருப்திப்படுத்துவதற்காக சில விஷயங்களை நாம் முன்னெடுப்போம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இவன் உடுத்தக்கூடிய ஆடை, ஆபரணங்கள், இன்னும் காலணிகள், வாட்ச், இது போன்று இவன் தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கூட பிறருடைய திருப்தி, இது அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா, அவங்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்குமா, அவருடைய திருப்தியை பெறக்கூடிய விதத்தில் இருக்குமா என்று பார்த்து பார்த்து தேடி தேடி செய்யக்கூடியவனாகத்தான் மனிதன் இருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு செயலிலும் மனிதனுடைய எண்ணம் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் வாக்களித்தான் அல் முக்மினீன, நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு, வல் முக்மினாத்தி, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு, தஜ்ரீமின் தக்திகள் அன்றார், சொர்க்கங்களை மேலும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு விஷயத்தை வாக்களிக்கிறான். என்ன விஷயம்? தஜ்ரீமின் தக்திகள் அன்ஹார், சொர்க்கங்களை மேலும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடக்கூடிய, ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? வாக்குறுதியாக கொடுக்கிறான். ஒமா சாகினே சாகின தையிபாத்தன், தங்கும் இடங்களில் அதுதான் மிகவும் நல்லது, தங்கும் இடங்களில் அதுதான் சிறந்தது. ஃபி ஜன்னாதி அதுனின், சொர்க்கங்களில் அதுதான் நிலையானது. இப்படி அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு ஒரு வாக்களிக்கிறான். ஆறு சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்துக்கு ஆறுகள் ஓடும், தங்கும் இடங்களில் அதுதான் சிறந்தது. ஹாலிதீன ஃபீஹா, அவற்றில் நிரந்தரமாக இருப்பார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஒரு ரில்வானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் திருப்தி தான் மிகப்பெரியது. தாலிக ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான மிகப்பெரிய பாக்கியம், வெற்றி ஆகும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பெற்றுறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கும் போது நாம் யாரை பொருந்தி கொள்ள வேண்டும், யாருடைய பொருத்தத்தை பெற வேண்டும், யாருடைய திருப்திக்காக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப அதை நாம் மனதில் நிறுத்தியவர்களாக நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அவ மனிதஃபாவு ரில்வான் இல்லாஹி, அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். அல்லாஹ் எப்படி கேட்கிறானா? ரெண்டு பேரை ஒப்பிட்டு பேசுறான். அல்லாஹ்வின் விருப்பத்தையும் அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். கமம் ஃபீ சஹதின் மினல்லாஹி, அல்லாஹ்வின் கோபத்தில் சிக்கியவரை போல் அவர் ஆவாரா? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஒருத்தர் பாடுபடுறாரு, அவரும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்காக செயற்படக்கூடிய ஒரு மனிதரும் ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. ஒமா வஹு ஜஹன்னமோ, அப்படி செயல்படுறானே அவனுடைய இருப்பிடம் என்னவா இருக்கும்? நரகமாக இருக்கும். அது மிக கெட்ட தங்குமிடம். அல்லாஹ் என்ன சொல்றானா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடக்கூடிய ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய கோபத்தை சாபத்தையும் விரும்பி செயல்படக்கூடிய மனிதர், ரெண்டு பேரும் சமமா? சமமாக மாட்டாங்க. ஆனால் இந்த தவறான பாதையில் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறக்கூடிய மனிதன் இருக்குமிடம், அவனுடைய இருக்குமிடம் தங்குமிடம் நரகமாகும். அதில் அவன் செய்வான், அதுதான் மிக கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்றாங்க. ஹதீஸ்கள்ல பார்க்கலாம், முஸ்லிம்ல 839வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்றாங்க. அதுல என்ன பிரார்த்தனை செய்றாங்க? இறைவா, உன் திருப்தியின் மூலம் உன் அதிருப்தியை விட்டு எனக்கு என்ன செய்ய? பாதுகாப்பு கொடு. உன்னுடைய திருப்தியின் மூலமாக உன்னுடைய அதிருப்தியை விட்டு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு தேடுகிறேன். உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை என்னால் முழுமையாக புகழ முடியாது, நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறு நீ இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க செய்றாங்க, பிரார்த்தனை செய்றாங்க.
அப்போ இந்த இடங்களில் எல்லாம் பாருங்கள், மனிதனாக வாழக்கூடிய, குறிப்பாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் யாரை பொருந்தி வாழ வேண்டும், யாருடைய பொருத்தத்தை நாம் பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையில் பாடம் எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? அறிவுரையாக, போதனையாக, நீ உழைக்க வேண்டியது, பாடுபட வேண்டியது யாருக்காக என்றால் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக, இறைவனுடைய கருணையை பெறுவதற்காக நீ உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அமல் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும் என்று இறைவனுடைய திருப்தியை முழு நோக்கமாக கொண்டுதான் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் பேசக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஏகமும் அவன் நன்கு அறிவான், மா பைன அஹபதிஹிம் அவர்களுக்கு முன் உள்ளவற்றையும், ஒமா ஹல்பஹும் அவர்களுக்கு பின் உள்ளதையும் அவன் அறிவான். இப்படி அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் பற்றி பேசுகிறான். அல்லாஹ் என்ன ஆற்றல் சொல்றான்? அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன். ஒரு மனிதனுடைய உள்ளும் புறமும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதில் வானவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். யாரை தவிர? கெட்ட மனிதர் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். முஸ்பிஹூன அவர்கள் பயப்படக்கூடியவர்கள், இரையச்சவாதிகள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்போ இறைவன் எது குறித்து பேசுகிறான், இறை தூதர் எது குறித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த ஹதீஸ்களின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சம்பவங்கள் இருக்கும், அதன் மூலமாக அவர்கள் இறை திருப்தியை பெற்றார்கள். அதுல ஒண்ணு நாம பார்த்தோம்னா ஹிஜ்ரத் பண்றது. ஹிஜ்ரத்னா என்ன? நாடு துறந்து போவது. நாடு துறந்து ஏன் போனோம்? வாழக்கூடிய நாட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் அடக்குமுறைக்கும் ஒடுக்குதலுக்கும் ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அவர்கள் ஒரு கட்டத்தில் கொலை செய்யப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் போது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன ஒரு வழிமுறை, ஹிஜ்ரத் பண்ணி போங்க. உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு நீங்க செய்ய, பூமி விசாலமானது, ஹிஜ்ரத் பண்ணி போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அதற்கு பிறகு மக்கா தேசத்தில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. இப்படி ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது அந்த மனிதர்கள், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள், சகோதரிகள் சொத்துக்கள் நிறைய வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார வசதிகள் எல்லாம் அந்த மக்கா பிரதேசத்தில் இருந்தது, சொந்த பந்தங்கள் இருந்தது. இப்படி எல்லாம் இருந்த நிலையில் அவர்கள் அதை எல்லாம் புறக்கணித்து விட்டு, துறந்து விட்டு ஹிஜ்ரத்துங்கிற ஒரு பயணத்தை மேற்கொண்டதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையும் பெற வேண்டும். இதன் மூலமாக நாளை மறுமையில் இறைவன் பொருந்திக் கொண்ட ஒரு நல்லடியானாக நான் எழுப்பப்பட வேண்டும், அவனுடைய சொர்க்கங்களில் நான் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கங்களில் நான் ஒரு அங்கத்தினராக, உறுப்பினராக நான் மாற வேண்டும் என்று விருப்பப்பட்டு ஆர்வப்பட்டு ஹிஜ்ரத்துங்கிற ஒரு பயணத்தை சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் அந்த நேரத்துல செஞ்சாங்க. அது குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் சில வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயத்துல 100வது வசனத்துல பார்க்கலாம், முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் முதலாவதாக முந்திக் கொண்டவர்களையும் நல்லவற்றில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஏன் பொருந்தி கொண்டான்? அந்த முதலாவதாக வந்த மக்களுடைய தியாகம் அதிகம், உழைப்பு போற்றக்கூடியது.
அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் என்ன செய்தான்? பொருந்தி கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு சொர்க்கங்களை அல்லாஹ் தயார்படுத்தி உள்ளான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் எதிர்பார்த்து செயல்படக்கூடிய காரியம் என்பது அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று மீண்டும் மீண்டும் பல்வேறு வசனங்களில அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு தெளிவா எடுத்து சொல்லவே பார்க்கணும். ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நாடு துறந்து நம்ம போகணுமான்னா நமக்கு அந்த அவசியம் இல்லை. ஆனாலும் இந்தியாவில் அந்த அடக்குமுறை இருக்கானா? இருக்கதான் செய்கிறது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தன்னுடைய வாழ்நாளில் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நடக்கத்தான் செய்யுது. வட மாநிலங்கள்ல பாக்குறோம், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல பாக்குறோம், மசூதிகளை இடிக்கிறாங்க. இவன் இஸ்லாமியன் என்று சொன்னால் அவன் ஹிஜாபு போட்டு ஒரு செயலை செஞ்சா அதை உதாரணமாக பேசக்கூடிய அளவாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு செயலை செய்து விட்டால் அதற்கு ஒரு பேச்சும், அதே வேற ஒருவர் செய்திருந்தால் அதற்கு வேற விதமான ஒரு பேச்சும் நடவடிக்கையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை நம்ம மறுக்கவே முடியாது. காரணம் என்ன? இவன் இஸ்லாமியன், இவன் முஸ்லீம். மாட்டின் பெயரால் கொலை செய்வது, ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வது, தலாக் சட்டத்தை கொண்டு வருவது, ஹிஜாபுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வருவது, இஸ்லாம் பெண்களை ஒடுக்குமுறை செய்கிறது என்று சமீப கால சோசியல் மீடியா நடவடிக்கைகளை வைத்து அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவது, இஸ்லாம் ஒரு முக பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கையை கொண்ட மார்க்கம் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே தவறான செயல்களை பரப்புவது, அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியும் பகையும் தூண்டக்கூடிய விஷயங்களை திருப்புறம் குன்றம் போன்ற பகுதிகளை செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் நம்ம நாட்டுல இருந்தாலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நாம எல்லாம் நாடு துறந்து ஹிஜ்ரத் போவோமானா கேள்விக்குறிதான். அவங்க போயிட்டாங்க. நம்மில் பெரும்பாலானோர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாடு துறந்து ஹிஜ்ரத் போவோமா என்றால் பெரும்பாலான மக்களினுடைய வாழ்க்கையில வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா கேள்விக்குரியதா இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பிற முஸ்லிம் எவருடைய நாவு மற்றும் கையினுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறாரோ அவரே முஸ்லிம் ஆவார். முஸ்லிம்னா யாரு? அதுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறருடைய நாவில் இருந்தும் கைகளில் இருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொல்லையில் இருந்து யார் பாதுகாப்பாக ஒருவர் வாழ்கிறாரோ அவர் தான் முஸ்லிம். அப்போ ஒரு முஸ்லிம் வந்து யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டான், யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டான். தொல்லை தர வார்த்தைகளையோ துன்பம் தரக்கூடிய செயல்களையோ தன்னோட கையாலேயோ நாவாலேயோ அவங்க செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜிர், துறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எதை மார்க்கம் என்று சொல்லி தந்தானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் அனுமதிக்காததை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க கூடாது. இறை தூதர் என்ன சொல்றார்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இறை தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் மார்க்கம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம கடைபிடிக்கணும். இதை நாம் கடைபிடிக்கும் போது முஹாஜிர் ஹிஜ்ரத் பண்ணாங்களே அவங்களுடைய அந்தஸ்துக்கு நாம போக முடியும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, முஸ்லிமாக இருக்கக்கூடிய மக்கள் சர்வ சாதாரணமாக ஏராளமான தவறுகள்ல ஈடுபடுறாங்க, ஏராளமான பாவ செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இறைவன் தடுத்த செயல்களை அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். பாரதூரமாக இருக்கக்கூடிய இணை வைப்பு என்ற ஒரு பெரிய பாவம் நடந்தாலும் அதையும் மக்கள் கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள். நாளை மறுமையில அல்லாஹ் ஒரு விசாரணை களத்திலே
மக்களை விசாரிக்கும் போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு அடியான் வருவான். அப்படி அடியான் வரும்போது அவனிடத்துல கேட்கப்படும், உலகம் ஃபுல்லா, உலகம் நிறைய தங்கமும் வெள்ளியும் பொருளாதாரமும் தந்து உன்னை இன்றைய தினம் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள தயாராக இருந்தால் காப்பாத்திக்கிறியா என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் என்னை காப்பாத்திக்குவேன், தங்கத்தையும் வெள்ளியத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதை விட மிக எளிமையான கஷ்டமில்லாத ஒரு விஷயத்தை நான் உலகத்தில் இருக்கும்போது செய்ய சொன்னேன், நீ செஞ்சிருக்கலாமே. இங்க வந்து இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொருளாதாரத்தையும் உலகம் ஃபுல்லானா எவ்வளவு பொருளாதாரம், அதை கொடுத்து கூட நான் தப்பிக்க தயார்னு சொல்றான்னா என்ன மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில நாளை மறுமையில மாட்டியிருக்கான் அந்த மனிதன் பாருங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையிலே நான் உங்ககிட்ட உலகத்தில் இருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன், எனக்கு இணை வைக்காமல், எனக்கு இணை கற்பிக்காமல் நீ மரணித்திருந்தால் இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. எனக்கு இணை கற்பிக்காமல் இருந்திருந்தால் உன்னை நான் மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பியிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அப்ப இந்த இணை வைப்புங்கிற ஒரு பெரிய பாவம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. தர்காக்கள்ல நடக்குது, பள்ளிவாசல்ல நடக்குது, மேராஜுடைய பெயரால் நடக்குது. மேராஜுடைய இரவின் பெயரால் என்ன செய்யறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, விதத்தான தொழுகைகளை செய்யறாங்க. மேராஜ் இரவை நம்ப வேண்டும். மேராஜ் இரவை நம்பலாம் முஸ்லிமே கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே இந்த மேராஜ் இரவு சம்பவத்தினால பல பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது வரைக்கும் முஸ்லிமா இருந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மக்கால இருக்கிறாங்க, மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிக்கு ஒரே இரவில் சென்றார்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சாத்தியம். இன்னைக்கு ஒரு பிளைட்டை பிடிச்சோம்னா எந்த இடத்துக்குனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு இடம் மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பைத்துல் முகத்தஸ்க்கு எப்படி போக முடியும் என்ற கேள்வி பல பேரை குழப்பிருச்சு. அப்ப என்ன செஞ்சா, இவர் ஏதோ கிறுக்கு மாதிரி பேசுறாரு, இவர் ஏதோ பித்து பிடிச்சு பேசுறாரு, இவர் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும் போல சொல்லி இவரை விட்டு என்ன செஞ்சாங்க, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் விலகி போனாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல பைத்துல் முகத்தஸ்க்கு போனது, அங்க நடந்த சம்பவங்கள், மேராஜுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக்கிறவங்க உண்மைப்படுத்துறாங்க. நான் நம்புறேன். அவங்கள ஈமானுடைய பலத்தை பாருங்க. சில பேர் அதுல இருந்து வெளியானாங்க, அவங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தை பாருங்க. கூடுதலாக அபூபக்கர் சித்திக்கிறத அவங்க சொன்னாங்க, இதை விட பெருசா சொல்றாங்க, அதையே நான் நம்புறேனே. இதை விட பெருசு என்ன? வானத்துல இருந்து வகி வருது, வானத்துல இருந்து வகி வருதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதையே நான் நம்பும் போது இவர்கள் ஒரு இரவில் அங்கே சென்றார்கள், இறைவனை சந்தித்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், அங்கே நடந்த சம்பவத்தில் எல்லாம் சொல்லும் போது அதை நான் உண்மைப்படுத்துவேன், நம்புவேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக். அப்போ மேராஜுடைய பெயரால் நடக்கக்கூடிய பிதஅத்துகள் மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் மேராஜுடைய சம்பவத்தை நான் நம்பலன்னா நான் முஸ்லிமே கிடையாது. இப்ப மேராஜுடைய சம்பவம் என்பது உண்மை, அதை நம்ப வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். மேராஜுடைய பெயரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள், மற்ற வணக்க வழிபாடுகள் செய்தார்கள் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதை சஹாபாக்கள் செய்யவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் செய்யவில்லை, இன்றைக்கு புதிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இறைவன் தடுத்த விதத்தான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருந்தால் நாம் எப்படிப்பட்ட மக்கள்? ஹிஜ்ரத்தை செய்த முஹாஜிருடைய அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் தருவான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் இந்த ஒரு ஜும்மாவிலே இதை நாம் சொல்லி முடிக்க முடியாது என்ற காரணத்தினால சுருக்கமாக சொல்லி முடிப்போம். பனி இஸ்ரவேலருடைய காலத்துல ஒரு 3 மனிதர்கள் வந்தார்கள்.
அந்த 3 மனிதர்களும் நிலை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் வளர்க்கிறாங்க. 3 மனிதர்கள் யார்? ஒருத்தர் தொழுநோயாளி, ஒருத்தர் வழுக்கை தலை, ஒருத்தர் கண் பார்வையற்ற ஒரு மனிதர். இப்படி மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல இருக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி 2வது இருக்கும். அப்ப அந்த பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்துல இந்த 3 விதமான மனிதர்கள் வாழ்றாங்க. அல்லாஹ் இவங்களை சோதிக்க நினைக்கிறான். ஒரு மலக்குமான அனுப்பி வைக்கிறான், மனித வடிவில இருக்கு. அவர் போய் கேட்கிறார், தொழுநோயாளிட்ட பேசுறார், என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அவரு, நான் இந்த மாதிரி தொழுநோயாளியா இருக்கிறேன், மக்கள் எல்லாம் என்னை பார்த்தா வெறுத்து ஒதுக்குறாங்க, என்னிடத்துல யாரும் பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, இந்த நோய் குணமான எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவர் தன்னுடைய குறையை சொல்லி பேசுறார். அப்போ அந்த மனிதர், அப்படியே உனக்கு அப்படியே ஆகட்டும், நல்ல விதமா அது குணமாகட்டும் என்று சொல்லி அந்த நோயை குணப்படுத்தி அவருக்கு அதை சரி செஞ்சு கொடுக்கிறார். அவருக்கு பிடித்தமான செல்வம் எது என்று கேட்கப்படும் போது, எனக்கு ஒட்டகம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஒட்டகம் கொடுக்கப்பட்டு, அதுவும் குட்டி போடக்கூடிய, கன்று ஈன்றக்கூடிய ஒட்டகங்களை ஈன்றக்கூடிய ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கப்படுகிறது. இதில் உனக்கு பரக்கத் செய்யப்படும், அருவலம் செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு போறாங்க. அடுத்த 2வது மனிதர் வழுக்கை தலை, தலையில முடியல. அவரும் தன்னுடைய நிலையை சொல்லி ரொம்ப புலம்புறார். மக்கள் என்னை ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாங்க, பேசுறது இல்லை, பழகுறது இல்லை, இந்த முடி இல்லாம எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, இதை சரி செஞ்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு இது சரி செய்யப்படும் என்று சரி செய்து கொடுக்கப்பட்டு, உனக்கு பிடித்தமான செல்வம் எது என்று கேட்கப்படுகிறது. எனக்கு ஆடு ரொம்ப பிடிக்கும், மாடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. மாடு எனக்கு பிடித்தமான செல்வம் அப்படிங்கிறாங்க. அப்ப மாடு, கன்று ஈன்றக்கூடிய மாடு கொடுக்கப்படுகிறது. இது உனக்கு அருள்வலம் பரக்கத் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. 3வது மனிதர், குருடராக இருக்கக்கூடிய மனிதரை சந்திக்கிறாங்க. நான் கண் பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன், உலகத்தை இன்பங்கள் எதுவுமே பார்க்க முடியல, எனக்கு அல்லாஹ் கண் பார்வை தந்தா நல்லா இருக்கும், இதன் மூலமாக நான் நல்லவற்றை செய்து கொள்வேன், நல்லவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். அவள் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். நீ கண் பார்வையுடையவனாக ஆவாய், கண் பார்வை பெறப்படுவாய், கொடுக்கப்படும் என்று சொல்லி கண் கொடுக்கப்படுகிறது. பிடித்தமான செல்வம் ஆடு என்று சொல்கிறார். கன்று ஈன்றக்கூடிய ஆடு கொடுக்கப்படுகிறது. அதில் அருள்வலம் பரக்கத் செய்யப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. காலம் ஓடுகிறது, நாட்கள் கடக்கிறது. இந்த மனிதர் மீண்டும் வருகிறார். ஒரு ஏழையாக வழிபோக்கனான வேடத்துல வரார். அந்த முதல் மனிதர் தொழுநோயாளிட்ட பேசினார். என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்லாம் பேசிட்டு, நான் ஒரு பயணி, எனக்கு இன்றைக்கு உன்னையும் அல்லாஹ்வையும் தவிர வேற யாருமே உதவிக்கு ஆளே இல்லை. என்னுடைய பயணத்தில் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப உதவியா இருக்கும், அதனால ஏதாவது எனக்கு ஒரு உதவி செய்ய என்று சொல்லும் போது, அந்த தொழுநோயாளி சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற. உடனே அந்த மார்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கமானவர்கள், அந்த மனிதர்கள், பயணி போன்று இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கேட்கிறாரு, உன்னை பார்த்தா இதுக்கு முன்னாடி மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளி மாதிரி இருந்தியே, அல்லாஹ் உனக்கு தந்திருந்தானே அப்படின்னு சொல்லும் போது, அந்த மனிதர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நான் பரம்பரையா காலகாலமா நல்ல அழகான தோற்றத்தோடு அந்த குடும்பத்துல அந்தஸ்துல இருந்து வந்தவன், நல்ல வசதியானவன் என்று சொல்லும் போது, அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் சொல்லுகிறார், நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே நீ ஆவாய் அப்படின்னு போயிட்டார். அல்லாஹ்வுடைய திருப்தி அகப்பட்டவராக அந்த தொழுநோயாளி முதல்ல எப்படி இருந்தாலோ அப்படியே மாறி. 2வது வழுக்கை தலையர், அவர்கிட்டையும் இந்த மனிதர் வரார். இந்த மலக்குமார் வருகிறார், பயணியை போன்று வந்து கேட்கிறார், இன்றைக்கு என்னுடைய பயணத்தில் உன்னையும் அல்லாஹ்வையும் தவிர எனக்கு வேற உதவியே இல்லை,
நீ கொடுக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக, உதவியின் மூலமாக நான் என்னுடைய பயணத்தை சுலபமாக எளிமையாக அதனால் தொடர முடியும், எனக்கு உதவி செய் என்றிருக்கிறார். அவரும் அதே போன்று இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உன்னைய பார்த்தா அந்த வழுக்க தலையோடு இருந்த ஒரு மனிதரை போன்று முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தா அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் என்று சொல்லி சொல்லும் போது இவரும் அதே போன்று சொல்லுகிறான், நான் பரம்பரை பரம்பரையாக இப்படி வந்தவன் அப்படி வந்தவன் என்று இன்றைக்கும் பெருமை பேசுகிறார்களே அவர்களை போன்று அவன் பெருமை பேசினான். அவர் சொல்லிட்டார், நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் முன்பு நீ எப்படி இருந்தாயோ அப்படியே மாறிவிடுவாய். அதே மாதிரியே அவர் நினைச்சிட்டாரு, இறைவனுடைய கோபத்தை பெற்றவராக முந்தைய நிலைமைக்கே சென்று விட்டார். மூன்றாவது மனிதர் குருடர். அந்த மனிதர் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அந்த மனிதரிடத்தில் அந்த பயணி வருகிறார், வந்து கேட்கிறார், இன்றைக்கு என்னுடைய பயணத்தில் உன்னையும் அல்லாஹ்வையும் தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை, என்னுடைய பயணத்தை எளிமையாக்கக்கூடிய பொருளாதார உதவியை உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன், உதவியாக கேட்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த ரெண்டு மனிதர்கள் எப்படி பேசினாங்களோ அப்படி இவர் பேசுறது, அப்படி நேர் மாற்றம். இது எல்லாமே அல்லாஹ் எனக்கு தந்தது, இந்த கண் பார்வை எனக்கு அல்லாஹ் தந்தது, இந்த பொருளாதாரம் அல்லாஹ் தந்தது, இதில் நீ தேவையானது எது எது என்றுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இதை திருப்பித்தா என்று உன்னை நான் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டேன். எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுன்னு பாருங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியத்தை, ஒரு அருளை நமக்கு தந்திருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். அவனுடைய திருப்தியையும் அருளையும் பெற வேண்டும் என்றால் நாம் இறைவன் விரும்பக்கூடிய தான தர்மங்களை செய்ய வேண்டும். எந்த விதத்தினாலும் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். ஒன்றை கொடுத்து சோதிப்பான், ஒன்றை எடுத்தும் சோதிப்பான். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறான், இதை எப்படி கொடுக்கிறான். இவன் ஒரு நிலைமையில ஒரு கட்டத்துல கீழே இருந்தான், இன்னைக்கு இவனை நான் மேல தூக்கி விட்டுருக்கிறேன், இவன் வழிபோக்கர்களுக்கும் ஏழைகளுக்கும் இவன் எப்படி கொடுக்கிறான் என்பதை சோதிக்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு அவர் அந்த குருடன் சொல்கிறார், நான் இதை திருப்பி தவிர உங்கள்ட்ட கேட்கவே மாட்டேங்கிறார், கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலைமையில் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது, உன்னுடைய பொருளாதாரத்திலே இன்னும் அதிகம் பறக்கச் செய்யட்டும் என்று அந்த மலக்குமார் பிரார்த்தனை செய்கிறார். உன்னுடைய இரு சகோதரர்கள் அல்லாஹ் சோதிச்சான், அவர்கள் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். நீ நல்ல ஒரு செயலை செய்து இறைவனுடைய திருப்தியை பெற்றவனாக, அருளை பெற்றவனாக, பாக்கியத்தை பெற்றவனாக மாறிவிட்டாய், உனக்கு இதில் இன்னும் அதிகம் பறக்கச் செய்யப்படும், அதிகம் அதிகம் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த மலக்குமார் அங்கிருந்து போயிரு. அப்ப இதுல நமக்கு பாடம் இருக்கிறது. இறைவனுடைய திருப்தி என்பது நாம் செய்யக்கூடிய அமல்களில் இருக்கிறது. இறை திருப்திக்காக சஹாபாக்கள் இருந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரலுஹு அன்ஹு, அல்லாஹ்வின் திருப்தியை அடைவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தாலிக லிமன் கஸிய ரப்ப, இறைவனை அஞ்சுவோருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தையும் பெறக்கூடிய மக்களுக்குத்தான் இது கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இறைவன் எதை விரும்புகிறானோ அதை நாம் செய்து இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹ்.